செம்பா டிவி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது சகுனியை பற்றி தான். ஆமாம், வனவாசம் முடிந்தது. 12 ஆண்டுகள் துன்பத்திலும் தியானத்திலும் உறுதியிலும் கடந்து போயின. இப்போது கடைசி கட்டம், அதாவது அக்ஞாதவாதம். யாருக்கும் தெரியாமல் 1 ஆண்டு காலம் வாழ வேண்டும். யுதிஷ்டர் கூறினார், இது தம் கடைசி சோதனை. யாராவது நம்மை அறிந்தால் மீண்டும் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அதற்கு அர்ஜுனன் சொன்னான், எந்த விதத்திலும் நம்மை யாரும் அடையாளம் காணக்கூடாது. அவர்கள் தங்கள் திட்டத்தை அமைத்தனர். அவர்கள் விராட அரசர் நாட்டில் மறைந்து வாழ முடிவு செய்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் முகம், பெயர், குணம் அனைத்தையும் மாற்றினர். தர்மர் கங்காசலன் எனும் பெயரில் அரசனுக்கு தீர்ப்புகள் வழங்கும் ஜோதிடராக இருந்தார். பீமன் வல்லவாய் என்னும் பெயரில் சமையல்காரனாக அரண்மனையில் பணிபுரிந்தார். அர்ஜுனன் ஒரு சாபத்தால் பிரகன்னலை எனும் பெண் வடிவில் நடன ஆசிரியராக இருந்தார். நகுலன் குதிரை பராமரிப்பாளராக இருந்தார். சகாதேவன் மாடு காளைகளை பராமரிக்கும் ஒரு மேய்ப்பாளராக இருந்தார். திரௌபதி அரசியின் துணைவி சைரந்தரி எனும் பெயரில் பணிபுரிந்தாள். இவ்வாறு அவர்கள் மறைந்த வாழ்க்கையை தொடங்கினர். விராட அரசன் நல்ல மனமுள்ள அரசன். அவரின் மகன் உத்தரன் வீரன். மகள் உத்திரை அர்ஜுனனிடம் நடனம் கற்றாள். பாண்டவர்கள் தங்கள் பணிகளில் நன்கு கலந்து எந்த சந்தேகத்தையும் எழாமல் இருந்தனர். திரௌபதி அழகிலும் அறிவிலும் திகழ்ந்தாள். ஆனால் அவளது மனம் யாரையும் நம்பவில்லை. விராட அரசனின் தங்கை சகோதரன் கீச்சகன் அரண்மனை படைத்தளபதி. அவன் வலிமையானவன், ஆனால் அகங்காரி. திரௌபதியை பார்த்ததும் அவனது மனம் தீய ஆசைகளில் மூழ்கியது. அவன் அவளை அடிக்கடி தொந்தரவு செய்தான். திரௌபதி கண்ணீருடன் பீமனை அணுகினாள். வல்லவா, நான் உனது சகோதரி மாதிரி அல்லவா? இத்துன்பத்தை நீ தாங்க மாட்டாயா? பீமன் புலி போல கோபமடைந்தான். அவனது ரத்தம் தரையில் விழும் வரை நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அவன் ஒரு இரவில் கீச்சகனை மாயத்தில் அழைத்து சென்று அவனை நசுக்கி நொறுக்கினான். அவன் எலும்புகள் முறியும் சத்தம் அரண்மனையில் ஒலித்தன. திரௌபதி நிம்மதியாக சுவாசித்தாள். இது என் அவமானத்துக்கு கிடைத்த முதல் நியாயம் என்று கூறினாள். ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனனும் சகுனியும் அமைதியின்றி இருந்தனர். சகுனி சொன்னான், பாண்டவர்கள் எங்கே மறைந்துள்ளனர் என்பதை கண்டுபிடிக்க முடியுமானால் அவர்கள் மீண்டும் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அவர்கள் ஒற்றர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பினர். அந்த கண்காணிப்பில் சிலர் விராட நாட்டுக்கு சென்றனர். அவர்கள் கூறினர், அங்கே சிலர் அரண்மனையில் புதிய வேலைக்காரர்களாக சேர்ந்துள்ளனர். அவர்கள் மிகவும் திறமையானவர்கள். சகுனி சிந்தித்தான். ஆஹா, அது பாண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் சான்று தேவை. அவன் துரியோதனிடம் சொன்னான், நான் விராட நாட்டை தாக்குவோம். அவர்கள் போராட வந்தால் அது நிச்சயம் பாண்டவர்கள்தான். சகுனியின் சதியால் கௌரவர்கள் விராட நாட்டை தாக்கினர். அப்போது விராட அரசனும் வீரர்களும் வேறு பகுதியை காத்து சென்றிருந்தனர். நாட்டில் இருந்தது உத்தரன் மட்டுமே. அவனிடம் அந்த செய்தி வந்து சேர்ந்தது. கௌரவர்கள் நம்முடைய மாடுகளை திருடியுள்ளனர். அவர்கள் வீரமாய் சென்றனர். ஆனால் பயந்தான். அவனுடன் இருந்தது பிரகன்னலை மட்டுமே. பிரகன்னலை சொன்னால், பயப்படாதே உத்தரா, உண்மையான வீரன் இதயத்தில் வாழ்கிறான். அவன் வண்டியின் பின்புறம் சென்று தன் வில்லையும் அஸ்திரங்களையும் வெளிப்படுத்தினான். உத்திரன் அதிர்ந்தான். நீ பிரகன்னலை அல்லவா? அதற்கு அர்ஜுனன் சிரித்தான். இப்போது நீ உண்மை அறிந்தாய். நான் அர்ஜுனன். அவன் கண்ணீர் விட்டு வணங்கினான். அர்ஜுனன் வானில் அம்புகளை வீசினான். பீஷ்மர், துரோணர், கர்ணர் எல்லோரும் அதிர்ந்தனர். யாரும் அவனை அடையாளம் காணவில்லை. ஏனெனில் அவன் இன்னும் அக்ஞாதவாதம் முடியும் காலத்திற்குள் இருந்தான். அவன் கௌரவர்களின் படையை வென்று மாடுகளையும் மீட்டான். விராட அரசன் மகிழ்ந்தான். இவனே என் நாட்டின் காவலன் என்றான். அந்த நாளே பாண்டவர்கள் மறைமுக வாழ்வின் கடைசி நாளாக இருந்தது. அடுத்த நாள் காலை பாண்டவர்கள் தங்கள் உண்மை வடிவில் தோன்றினர். விராட அரசன் மண்டியிட்டு வணங்கினான். இது எத்தனை பெரிய பெருமை! என் நாட்டில் தர்மபுத்திரனும் அர்ஜுனனும் மறைந்திருந்தார்கள். அவரது மகள் உத்திரை அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவுடன் திருமணம் செய்யப்பட்டது. திரௌபதி மெதுவாக சொன்னாள், இப்போது நியாயத்தின் நாளை எதிர்பார்ப்போம். ஹஸ்தினாபுரத்தில் சகுனி தலையசைத்தான். அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது அவர்கள் முழு உரிமையுடன் போருக்கு வந்து விடுவார்கள். துரியோதனன் கோபமாக கூறினான், அப்போ இனி போரை தவிர வேறு வழி இல்லையா? சகுனி சிரித்தான். அதுதான் என் விருப்பம் துரியோதனா. நம்முடைய குலம் குருஷேத்திரத்தில் முடிவடையும். அவன் சிரிப்பின் பின்னால் அழிவு ஒலித்தது.